நமஸ்காரம். ரிஷபராசிக்கு பார்க்கும்போது மே மாதம் நடக்கிற ராகு பயிற்சியில் ராகு பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கும் கேது பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கும் பயிற்சியாகிறாங்க. இப்படி பயிற்சியாக ராகு பகவான் உங்களுக்கு முதல்ல செய்யப்படுது என்ன அப்படின்போது வேலை, அது உள்நாட்டில் வேலை செஞ்சாலும் சரி, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, வேலை சார்ந்த விஷயத்தில் புதிய பொறுப்புகளும் அந்த புதிய பொறுப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்படுத்தி அதன் மூலிமா மதிப்பு மரியாதைகளும், அதே சமயம் இப்போ ப்ரொமோஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, அந்த ப்ரொமோஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே ராகு பகவான் உங்களுக்கு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். அப்போது வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு புதுசாக ஒன்று உங்களுக்கு வரப்போகுது, அந்த பொறுப்பை எடுத்துக்க போகிறீங்க. அது மூலியமாக உங்களுக்கு ப்ரொமோஷன் வரலாம், பண உயர்வு ஏற்படலாம், பதவி உயர்வு ஏற்படலாம், மரியாதை மிக முக்கியம் இல்லையா? நம்ம வேலை செய்கிற இடத்துல மரியாதை ரொம்ப முக்கியம் தேவைப்படுறதில்ல, அந்த மரியாதையை இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க ரெடியாக இருக்கார். சரி, அப்போது ராகுவால் இதே சமயம் இப்போ புதுசாக கடனுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா புதிய கடன்கள் அமையும். பழைய கடன்கள் அதிக வட்டிக்கு வாங்கியிருந்தால் அதை அடைச்சி புதிய கடன்கள் கம்மியான வட்டிக்கு புதிய கடன்கள் கிடைக்கிறது, சுப கடன்கள் கிடைக்கிறது. வேலைக்காக, அதாவது முக்கியமாக தொழிலுக்காக ஒரு கடன் வாங்குறீங்கன்னா அதை பல மடங்காக உங்களுக்கு லாபங்களை பெருக்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிஷபராசிக்கு ராகு பகவான் ஏற்படுத்த ரெடியாக இருக்கார். அதே சமயம் சுகஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவானால் நம்ம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னு பார்க்கும்போது தாயின் உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மிக முக்கியமாக வயிற்றுப்பதில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய வாகனங்களை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை பழுது இப்போவே பார்த்துக்குங்க. ஏன்னா காரணம் அடிக்கடி ப்ராப்ளம் கொடுக்கும் பழைய வாகனங்கள். பழைய வாகனம் போட்டு புது வாகனம் வாங்கினாலும் அதுவும் சில பழுதுகளை ஏற்படத்தான் செய்யும். ஸோ அதனால் வாகனத்தை வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியம். வீட்டு பிராணிகள் வளர்க்குறீங்கன்னா அதுகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் கேது பகவான் ஏற்படுத்துவார். அப்போது உடல் ஆரோக்கியத்திலும் அதே சமயம் தாயின் உடல் ஆரோக்கியத்திலும் வாகனங்கள் விஷயத்திலும் கவனமாக இருந்தால் போதும். அதை தவிர்த்து ராகு பகவான் உங்களுக்கு